பிக் பாஸ் அப்படின்ற ஷோ வந்து ஸ்கிரிப்டட் அப்படின்னு எனக்கு தோண காரணம் ரொம்ப எவிடெண்ட்டாக தெரியுது இப்போ. ஏன்னா அருண் பிரசாதும் தீபக்கும் சண்டை போட்டுக்கிறாங்க. அது வந்து ஒரு நடக்காத ஒரு விஷயம். இன்னொன்று வந்து சாச்சனா அவுட் ஆனது. சாச்சனாவை வந்து கேப்டன் ஆக்க தயாராக இருந்தார் ஜெஃப்ரி. அது எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அவர் வந்து விட்டு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த விட்டு கொடுக்க போறேன்னு சொன்னவரை வந்து பிரெயின் வாஷ் பண்ண வச்சது எல்லாரும் நினைக்கிறது என்னன்னா சௌந்தர்யான்ட்டு. ஆனால் அது கிடையாது. அவரை வந்து பிரெயின் வாஷ் பண்ணது வந்து நம்ம பிக் பாஸ் டீம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிரெயின் வாஷ் பண்ண மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணி சௌந்தர்யா சொன்னதுனால அவர் வந்து அப்படி மாறிட்டாரு அப்படின்ட்டு ஆக்கிட்டாங்க. அதை எப்படியோப்பா அந்த பொண்ணு வெளியே போச்சு, அது வரைக்கும் சந்தோஷம். ஏன்னா விஜய் சேதுபதியோடைய இமேஜே வந்து டார்னிஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அந்த பொண்ணு வெளியே போகும்போது நீங்க கவனிச்சிருப்பீங்க, அந்த அம்மா வந்து கொஞ்ச நேரம் பேசின உடனே விஜய் சேதுபதி கேட்பாரு, முடிஞ்சிச்சா, அதானா, சரி வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி, சரி கலந்து. இது பார்க்கும்போதே வந்து ரொம்ப எவிடென்ட்டா தெரிஞ்சது எவ்வளோ அவர் மனசுல வந்து வெறுப்பு இருக்குன்ட்டு. அவளை கேப்டன்லாம் ஆக்க வேணாம்னு சொன்னதே வந்து அவர் தான், விஜேஎஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்னுடைய ஒப்பீனியன்ல அதுதான். முத்துக்குமரன் இப்போ ரொம்ப ஸ்லோவா இருக்க மாதிரி தெரியுது. சும்மா வந்து ஏதோ ஒன்று பண்ணணும், சண்டை போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் இருக்காங்க, வைப்பில் இருக்காங்க. அருண் பிரசாதும் தீபக்கும் ஏதாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி விஜேஎஸ் சொன்னதுனால அந்த ஒரு வைப்பில் இருக்காங்க. சும்மா வைப் மாதிரி காட்டிக்கிறாங்க, அவங்களுக்குள்ள சண்டை எல்லாம் வராது. அதுதான் வந்து உண்மை. எப்படியோப்பா ஏதோ பண்ணி சும்மா நான் லேபரு அது இதுன்ட்டு ஏதோ ஒரு சண்டை போட்டு 3000 ரூபாய் பட்ஜெட் கொடுத்தா 15 பேருக்கு எப்படி தாங்கும்? 3000 ரூபாய். அந்த 3000 ரூபாய் கொடுக்க காரணம் தீபக்குடைய பொம்மை ஓரளவு நல்லா தான் இருந்தது, அது வந்து பாஸ் பண்ணல. அதாவது மஞ்சரியுடைய பொம்மை ரொம்ப நல்லா இருந்ததுதான், அந்த அம்மா அப்படியே துள்ளி குதிக்கிறாங்க. என்னத்துக்கு, எதுக்கு அவளை வந்து நாமினேஷன் ஃப்ரீயும் கொடுத்து இது பண்ணி பில்டப் பண்றாங்க அப்படின்றதான் தெரியல. ஒருவேளை கலர் காம்பினேஷன் கரெக்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணுறாங்க போல இருக்கு. நான் வந்து ரேசிசம்லாம் பேசல, ஆனால் பார்க்கும்போது அப்படி தாங்க தோணுது. ரொம்ப பச்சையாக காட்டிக்கிறீங்க. அந்த மாதிரி ஒரு ஆள் இந்த ஷோவில் அவசியமே கிடையாது. அந்த ஒரு மஞ்சரின்ற கேரக்டர் வந்து இந்த ஷோவில் இவ்வளோ தூரத்துக்கு வெஞ்சன்ஸ், இவ்வளோ தூரத்துக்கு இரிட்டேட்டிங் கேரக்டராக இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்க ரொம்ப அப்படி. வெளியில இருந்த மஞ்சரியை நான் பார்த்துருக்கேன், வெளியில வந்து மற்றவங்களுடைய வெற்றியில சந்தோஷப்படுற மஞ்சரியை நான் பார்த்துருக்கேன். முத்து போட்டு தள்ளுன்னு தள்ளுறாரு. இது எவ்வளோ தூரம் இவரால் தள்ளி மஞ்சரியை ஏற்ற முடியும்னு எனக்கு தெரியல. மஞ்சரியை இப்போ ஓரளவு ஏற்றி தான் வச்சிருக்காங்க. டொமீர்னு கீழே போட போறாங்க. ஏன்னா அந்த மூஞ்சை பார்க்கும்போதே இரிட்டேஷன் ஆகுது. மூஞ்சி கருப்பா இருக்கிறதுனால இல்லை, தப்பா நினச்சிக்காதீங்க. முகம் வந்து நல்லா தான் இருக்கு, ஆனா பேச்சு சரியில்லை. அந்த நடந்துக்கிற விதம், எப்படி ஒரு ஆள்கிட்ட அப்ரோச் பண்ற, சும்மா சண்டை போடணுன்றதுக்காக எல்லாத்துலயும் போய் மூக்க நுழைச்சி சும்மானா வந்து நான் கண்டென்ட் கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன்ட்டு பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்ண நல்லா இருக்காது. அது வந்து ஒரு ஒர்த் வைல் வாட்ச் கிடையாது. அதுதான் வந்து எனக்கு தோணுது. ஜாக்லினும் ரொம்ப அப்படி ரொம்ப சாஃப்டான மாதிரி இருக்காங்க. எல்லாரும் வந்து ஏன்னா இப்போ கொஞ்சம் ஸ்பீடு குறைஞ்சிட்டு இருக்கோம், சாப்பாடு கம்மியா இருக்குன்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்குல்ல. எப்படியோ வாரம் வந்து இந்த மேட்டர் தான் இருக்கும். இவர் அருண் பிரசாதும் தீபக்கு மேட்ரு. இன்னைக்கு என்ன லைவ்ல நடக்குதுன்னு பார்க்கலாம். ஒன்றும் பேசுறதுக்கு ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் இல்லை, அதனால தான் வந்து சரி சும்மா ஒரு வீடியோ போடலாமேட்டு வந்தேன். ஒன்றும் ரஞ்சித் சாருடைய கேப்டன்சி கொஞ்சம் போரிங் தான். அவர் ஜெஃப்ரியோட பரவாயில்லன்னு வைங்களேன். ஜெஃப்ரி என்ன பண்ணான்றது அவனுக்கே தெரில. இந்த வாரம் என்ன டாஸ்க் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். அதுதான் இதை கொடுத்துருக்காங்கல்ல, இந்த லேபர் டாஸ்க், இந்த டாஸ்க்கு, இதில் என்ன ட்விஸ்ட் வருதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கும் நாளைக்கு தான் மெயின். நாளையோட வந்து முடிச்சிருவாங்க. ஏன்னா விஜேஎஸ் வந்துருவார், வெள்ளிக்கிழமை வந்துருவார். அவர் ஷூட்டிங் போவோம். அதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டே 2 எபிசோடு. உங்களுக்கு 2 நாள் ரெஸ்ட் மாதிரி. அது பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்றது.